என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அலரும் திமுக அலறவிட்ட மருத்துவர் ஐயா, தமிழகத்தையே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசு, ராமதாஸ் என்ற ஒரு இயக்கத்தின் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பொய்யான தகவல்களை திரட்டி ஒரு சமூகத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விடலாம் என்று புனைந்திருக்கிறார்கள் பொய் செய்திகளை. இந்த தகவலை பாருங்க, ஆர்டிஐ கொடுத்திருக்கின்ற தகவல் அப்படின்னு. இந்த தகவல் தமிழக அரசாங்கத்தால தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு ஆணையை பிறப்பித்து அனைவரும் இதை நீங்கள் வெளியிட்டு ஆக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டு இவர்கள் செய்கின்ற அநியாயத்திற்கு ஊடகங்களையும் உடந்தையாக்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு. 10.5 விழுக்காட்டை விட அதிகமாக பயன்பெறும் வன்னியர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு அதற்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கல்வி வேலை வாய்ப்புகளில் 10.5 விழுக்காட்டிற்கும் அதிகமாக வன்னியர்கள் பயன்பெறுவதாக ஆர்டிஐ தகவல் கொடுத்திருப்பதாக வெளியிட்டிருக்கிறது பல செய்தி சேனல்கள், பல பத்திரிகைகள். இதில் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த தேதியை பாருங்க. 2018 இருந்து 2023 வரையிலான இளநிலை மருத்துவ படிப்பில் 13.8 விழுக்காடு வன்னியர்கள் பயன்பெற்றுள்ளார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். 13.8 விழுக்காடு வன்னியர்கள் பயன்பெற்றிருப்பதாக ஆர்டிஐ தகவல் கொடுத்திருக்கிறது அப்படின்னு இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆர்டிஐ கொடுத்தது உண்மையா பொய்யா என்பதை விட பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பத்திரிகைகள் 2013 இருந்து 2022 வரையிலான காலகட்டங்களில் 19.5 விழுக்காடு இடங்களை வேலை வாய்ப்புகளில் வன்னியர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தி. அப்படி என்றால் தமிழக அரசு எதை சொல்ல வருகிறது அப்படின்னா, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் வன்னியர்களுக்குத்தான் இழப்பு, 10.5 விழுக்காடு கொடுத்தால் வன்னியர்களுக்கு தான் இழப்பு. ஏனென்றால் இப்பொழுது 20 விழுக்காட்டில் வன்னியர்கள் 19.5 விழுக்காடு வரை பெறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எதற்கு உங்களுக்கு 10.5 விழுக்காடு? 10.5 விழுக்காடை பெற்று நீங்கள் ஏன் மீதமுள்ள 9 விழுக்காட்டை இழக்கிறீர்கள் என்று தமிழக அரசு வன்னியர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறது. கேளுங்கப்பா, தமிழ்நாடு அரசு வன்னியர் மீது எவ்வளவு அக்கறைன்னு பாருங்க. இவ்வளவு அக்கறை இருக்கின்ற தமிழக அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்காக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த உடனே அடுத்த 5வது நாள்ல உங்களுடைய மைத்துனரை அனுப்பி வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க செய்தீங்க? 19.5 விழுக்காட்டை அனுபவிக்கிற வன்னியர்கள் 10.5ஓட தானே போக போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது 10.5 விழுக்காடை கொடுத்து அவங்கள கழட்டி விடுங்களா வன்னியர்களை? செய்ய முடியாது இல்ல. அப்படி கொடுத்துட்டா நீங்க தோத்து போயிடுவீங்க. யாரு? மு.க. ஸ்டாலின் தோத்து போயிடுவார். 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுத்தா மு.க. ஸ்டாலின் தோத்து போயிடுவாரு. ஆகையாலதான் 10.5 விழுக்காட்டுக்கு இவ்வளவு மெனக்கெடுப்பு, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பொய்யை உண்மையாக்குவதற்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கிறது பாருங்க தமிழ்நாடு அரசும் திமுக கட்சியும். ஏன்னா திமுக அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும், மு.க. ஸ்டாலினை இப்ப இருக்கிற ஆட்சியை காப்பாத்திக்கணும். இந்த முறை வட மாவட்டங்கள்லயும் வெற்றி பெற்றாங்க, தென் மாவட்டங்கள்லயும் வெற்றி பெற்றுட்டாங்க. அதனால இந்த வெற்றி அடுத்த தேர்தலையும் தொடரணும். அப்படின்னா இந்த மக்களையும் நம்ம விரோதம் பண்ணிக்க கூடாது, வட மாவட்டத்து மக்களையும் நம்ம எதிரியாக்கிக்க கூடாது. திமுகனா தமிழ்நாட்டின் சமூக நீதி இயக்கம் அப்படின்ற அந்த சொல்லாடல் அப்படியே தொடரணும். இதெல்லாம் திமுகன்ற கட்சிக்கே மானக்கேடு. இதெல்லாம் ஒரு இயக்கமா? இது ஒரு சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை சூறையாடுவதற்கு எத்தனை கட்டுக்கதைகள், எத்தனை பொய்கள், எத்தனை புரட்டுகள். இப்படியெல்லாம் பண்ணிட்டாக்கா விட்டுருவாங்களா? மருத்துவர் ஐயா திரும்ப இது மேல எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாரா? வன்னியர்கள் உங்களை கேட்கவே மாட்டாங்களா?
நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் வந்துட்டு சரியாக இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு 19 விழுக்காடு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சாமானிய வன்னியனின் ஒரு கேள்வி. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், இதில் வந்துட்டு 115 சமூகங்கள் இருக்கிறது. 115 சமூகங்களுக்கு சேர்த்து தான் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதில் ஒரே ஒரு சமூகம் மட்டும் 19.5 விழுக்காட்டு அனுபவிச்சுட்டா அந்த எம்பிசி பிரிவில் இருக்கின்ற மீதமுள்ள 114 சமூகங்கள் எத்தனை விழுக்காட்டை அனுபவித்திருக்கிறார்கள்? வன்னியர்கள் 19 விழுக்காட்டை அனுபவிக்கிறார்கள்னு நீங்க ஒரு உண்மையான டேட்டாவை கொடுத்துட்டதாக எல்லா செய்தி சேனல்களும் தண்டோரா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வன்னியர்கள் மட்டுமே 19.5 விழுக்காட்டை அனுபவித்திருந்தால் மீதமுள்ள 0.5 விழுக்காட்டை மட்டும்தான் அந்த 114 சமூகங்களும் அனுபவித்திருக்கிறதா? அதற்கான டேட்டா புள்ளி விவரத்தை எப்ப கொடுப்பீங்க திரு ஸ்டாலின் அவர்களே? அதையும் இந்த பத்திரிகைகள் தான் வெளியிடணும். ஏன்னா 20 விழுக்காட்டுல 19 விழுக்காட்டை வன்னியர்களே அனுபவிக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய அநீதி! இது சமூக நீதி இல்லை, இது சமூக அநீதி. ஏனென்றால் 20 விழுக்காடு உள்ள இடஒதுக்கீட்டில் ஒரே ஒரு சமூகம், வன்னியர் சமூகம் மட்டுமே 19.5 விழுக்காட்டு அனுபவித்து விட்டால் மீதமுள்ள 114 சமூகங்களின் உரிமை எங்கே போனது? கேள்வி வருது இல்ல? டிஎன்டிசி மக்கள் வந்துட்டு சும்மா இருப்பாங்களா? இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு 2 விழுக்காடு கொடுத்தார்களே, அவர்கள் சும்மா இருப்பார்களா? நீங்கள் கொடுத்திருக்கின்ற புள்ளி விவரத்துல ஒன்றாவது உண்மையாக இருக்கிறதா? நம்பும்படியாக இருக்கிறதா? ஒரே ஒரு சமூகம் 19.5 விழுக்காட்டை அனுபவிச்சுட்டா மீதமுள்ள 114 சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்கே போனது? அப்படி என்றால் வன்னியர்கள் மட்டுமே இவ்வளவு இடஒதுக்கீட்டை இதில் அனுபவிக்கும் பொழுது எதற்கு அவர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டை கொடுக்க மறுக்கிறீர்கள்? மீதமுள்ள சமூகங்கள் எல்லாம் என்ன ஏமாளி சமூகங்களா? இந்த கேள்வி வரும் இல்லையா? ஆனா கேட்க மாட்டாங்க யாரும். ஏன்னா நீங்க சொல்றது அத்தனையும் பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களும் நீங்களும் பேசிக்கிட்டு தானே இந்த நாடகத்தையே நடத்துறீங்க. இதெல்லாம் வன்னியர் மக்களுக்கு புரியணும். இதுவெல்லாம் வன்னியர் மக்களுக்கு புரியணும். வன்னியர் மக்களுக்கு இது புரிஞ்சதுன்னா உங்களுடைய உண்மையான அந்த வன்னியர் விரோத முகம் தெரியும் அவங்களுக்கு. இதுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறதுக்கு எத்தனை பேர்ராடே நீங்கெல்லாம் சமூக நீதி பற்றாளர்கள் சொல்லிக்கிட்டு இந்த அயோக்கியத்தன ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கிறது தமிழக அரசு. இதற்கு வக்காலத்து வாங்கி பேசுறதுக்கு திமுகவினுடைய அடிவரடிகள் எல்லாரும் வந்துடுறீங்க. மாங்காய் கொட்டையை பிச்சு சப்பலனா உங்களுக்கு பசி தீராது. மாங்காய் கொட்டையை பிச்சு சப்பிதான் ஆகணும். ஏன்னா மாங்காய் கொட்டையை சப்பினா தானே நாக்கில் தேன் ஊறும். அதனால மாங்காய் கொட்டையை சப்பணும். மாங்காய் கொட்டையை சப்பலனாக்கா உங்களுக்கு எல்லாம் வந்து பசி ஆறாது. ஏன்னா மாங்காய் கொட்டையே இல்லைன்னா தமிழ்நாட்டில் சில பேருக்கு பொழப்பே நடக்காது. அதனால அப்பப்போ மாங்காய் கொட்டையை பிச்சு நக்கிக்கிறது வாயில் வச்சு. வெக்கங்கட்ட மானங்கட்ட ஈனங்கட்ட பயிலுங்க. திமுக செய்திருக்கின்ற அயோக்கியத்தனம் எங்களுக்கெல்லாம் தெரியாதாம். வன்னியர்களுக்கு எல்லாரும் நல்லது செய்யறாங்களாம், ராமதாஸ் மட்டும் வன்னியருக்கு எதிராக நிற்கிறாராம். எவ்வளோ பெரிய நாடகம், எவ்வளோ பெரிய நாடகம் அரங்கேற்றுறீங்கள. நரிக்கு பிறந்தது நரியா தான் இருக்கும், புலிக்கு பிறந்தது புலியா தான் இருக்கும், சிங்கத்துக்கு பிறந்ததும் சிங்கமாக தான் இருக்கும். நரிக்கு பிறந்தது நரியா தான் இருக்கும். ஏன்னா அந்த நரி என்ன தந்திரங்களை எல்லாம் செய்ததோ அதே வேலையை அதனுடைய குட்டியும் செய்யுது. என்ன பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்ற மாதிரி தந்தை என்ன ரூட்டு போட்டு கொடுத்தாரோ அதே ரூட்ல தனையனும் போறாரு. அதுதான் உண்மை. ஆரம்ப காலங்களில் இருந்து வன்னியர்களின் வீழ்ச்சிக்கு பெரிய பாதையை வகுத்து கொடுத்தது தந்தை. அந்த பாதையின் திசை மாறாமல் பயணத்தை தொடர்கிறார் தனையன். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஏமாளிகள் அந்த நரி கூட்டத்தை நம்புகிறது. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அமைச்சரவையில மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்ற துரைமுருகன் அவர்களோ இன்னும் 2 கொத்தடிமைகள் இருக்கிறது. அந்த 2 கொத்தடிமைகளோ வாயே திறக்கல. நீங்க வாய் மூடி கிடந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க திரும்ப போய் நின்னீங்கன்னா ஓட்டு போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா, நீங்க பணம் கொடுக்க போறீங்க, வாயின்னு ஓட்டு போட போறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த ஒரு நாள் பணம் 1000 500.
ஏன்னா அந்த நிலைக்கு தானே இன்னைக்கு மக்களாட்சியின் தத்துவம் மாறி போயிருக்கிறது. மக்களாட்சி என்று சொல்லுகின்ற நிலையில் மக்களாட்சியின் தத்துவம் இல்லை. மக்களாட்சியின் தத்துவம் என்றைக்கோ பணநாயக ஆட்சியாக மாறிப்போனது. ஜனநாயகம் விழுந்து பணநாயகமாக மாற்றியதே நீங்கள் தான். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.